பழைய உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆவியானவர் வருவாரு, சீசனுக்கு ஏத்த மாதிரி ஆவியான கிளம்பி போயிடுவாரு. ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுடைய நாட்கள்ல பர்மனண்டா யாருடைய உள்ளத்திலையும் அவர் தங்கினதே கிடையாது. அது சவுல் ஆகட்டும், அது சாமுவேல் ஆகட்டும், தாவீது ஆகட்டும், யாராகட்டும், பழைய உடன்படிக்கையின்படி ஆவியானவர் ஜஸ்ட் வருவாரு, சில சிக்னிஃபிகன்ஸ் கொடுப்பாரு, சில அடையாளத்தை காட்டுவாரு, இமிடியேட்டா கிளம்பி போயிடுவாரு. இப்படிதான் நடந்தது சிம்சோனுக்கு, இப்படிதான் நடந்தது சாமுவேலுக்கு, சவுலுக்கு, தாவீதுக்கு, கிதியோனுக்கு, எல்லாருக்கும் இப்படிதான் நடந்தது. பட் புது உடன்படிக்கையினுடைய கான்டெக்ஸ்ட் படி தீம் என்னன்னு சொன்னா, எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நிமிஷத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறார், உங்களுக்குள்ள உங்களை நிரப்புகிறார், உங்களுக்குள்ள தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.